பண்ணால் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். பட் கண்ணு முன்னால் இருக்க ஒரு உதாரணம் என்னால் என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட மோர் தென் 35 years ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். விஜய்க்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டின்றது வந்து கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது, அதிர்ச்சி அடைய வைக்குது. விஜயகாந்த் கூட இவ்வளோ பாப்புலாரிட்டி இல்லை. 10 பேரை கேட்டால் 7 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவேன்றான், இன்க்ளூடிங் டிஎம்கே ஃபேமிலிஸ். மிகப்பெரிய அளவில் திமுக குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதில் வந்து ஒரு 50% உண்மையானா கூட டிஎம்கே இஸ் இன் சூப், டிஎம்கே இன் டீப் ட்ரபிள். அவங்க வந்து மீடியா பலத்தை கையில் வச்சுக்கிட்டு அப்போசிஷன் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸாக இருக்கிறதால நேரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுது திமுக. அதில் தான் வந்து அந்த கேம்பெயினை வந்து அவங்க வந்து மைண்ட் கேம் ஆடுறாங்க, நெரேட்டிவை பில்டு பண்ணுறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றாங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்கிறவங்கள அவங்க வந்து நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னு ரொம்ப மனசாட்சி இல்லாமல் அடாவடித்தனமாக பேசுகிறாங்க. எல்லா கவர்மெண்ட்லேயும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்றதுக்கு நீ ஒரு 10 உதாரணத்தை சொல்லி, இருக்குன்றதுக்கு நான் ஒரு 10 உதாரணம் சொல்லணும்னா அந்த வாதத்துக்கு வரமாட்டேன்றாங்க. கண்ணு முன்னால் பார்க்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள்.